நமது புரட்சி தமிழர் எடப்பாடியார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பு. தமிழகம் முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான மக்கள் இந்த 4 ஆண்டுகளில் ஆட்சி வருமோ வராது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் அனைத்து பேரும் 2026 எடப்பாடியார் முதலமைச்சர் அணிகளை ஏறுவார் என்று சொல்லும் விதமாக இந்த அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் அனைவரும் வந்து லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். இதையெல்லாம் தாண்டி 21ஆம் தேதி பேரறிஞர் பெருமை அண்ணா பிறந்த இந்த மாவட்டத்திற்கு வருகிறார். தமிழக மக்கள் தமிழகத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களும் நமது மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர்களை பார்த்து காஞ்சிபுரத்திலும் ஸ்ரீபெரும்புதூரிலும் உத்தரமேரூரிலும் கூடிய கூட்டம் தமிழகத்தில் வேறு எங்குமே கூடவில்லை என்று சொல்லும் அளவிற்கு நம் கூட்டத்தை கூட்ட வேண்டும். குறிப்பாக திருப்பெரும்புதூருக்கு வருகை தருகிறார். இங்கு எல்லாரும் சொன்னார்கள், அவர்களுக்கால் முடிந்த 500 நபர்கள் 400 நபர்கள் எல்லாம் சொன்னார்கள். கேட்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இதையெல்லாம் நம்ம இல்லத்தில் நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சியாக கொண்டு பக்கத்துறையில் கொண்டு வருவார்கள். நம்ம ஒரு 300 பேர் கொண்டு போனா போதும், 200 பேர் கொண்டு போனா போதும் என்ற மனநிலை தயவு செய்து யாரும் வைத்துக் கொள்ளாமல் நீங்கள் மைக்கில் என்ன சொன்னீங்களோ தயவு கூர்ந்து உங்களை எல்லாம் பாதப்படித்து மாவட்ட கழகத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை அனைவரும் கொண்டு வந்து திருப்பெரும்புதூரே தென்னிருக்கின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளத்தின் எதிர்பார்ப்பை நீங்கி வர வேண்டும் என்று உங்களை எல்லாம் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு, குறிப்பாக எனது ஊராட்சியில் நாங்கள் நிர்ணயித்திருக்கக்கூடியது 2000 நபர்கள். வாகனம் தான் இப்ப பிரச்சனை. வாகனம் எதுக்காக பிரச்சனை? அந்த கம்பெனிகளுக்கெல்லாம் செல்லுது வாகனம் அந்த சாயங்கால டைம். அதனால தான் 2000 பேர் 2000 நபர்களுக்கு நிச்சயம் வருவார்கள். கூட ஒரு 1000 நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருப்போம். நிச்சயமாக இந்த மாவட்டத்திலேயே அக்கடவர்கள் கோச்சிக்கொள்ள திருப்பெரும்புதூர் அதிக